சக்கரை மச்சி. காய்கறி வாங்கிட்டு இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். நம்ம வீடு இந்த பக்கம் கூட இல்லையே. அடே பூசா, டேய் யாரு காய்கறி வேண்டி போற? இங்க வாடா. அப்பா என்ன கூட்டிட்டு போக வந்திருக்காரு. அவர்கிட்ட மாட்டணும், நம்ம சாப்டரே க்ளோஸ் தான். பூசா எஸ்கேப் தான். ஓடுறா. டேய் ஓடாத, நில்றா. டேய் ஓடாதடா. டேய் ஓடாத. எங்க போனாலும் விட மாட்டேன் உன்னை. இந்த ஓட்டம் ஓடுறா. அடே இந்த பக்கம் தானே வந்தான். அதுக்குள்ள எங்க மாயமா போயிட்டான். இந்த பக்கம் தானே வந்தான். படுவா, எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துதான் ஆகணும். என்ன இந்த ஓட்டம் முடியார வச்சுட்ட உன்னவா அங்க பாத்துக்கிறேன். அவர்தான் என்னோட அப்பா. என்ன பாத்துட்டாரு. நான் அவர் கையில சிக்க கூடாதுன்னு தான் ஓடி வந்து இங்க மறைஞ்சுக்கிட்டேன். பாவம், அவரும் என்ன தேடி வந்து ஏமாந்து போயிட்டாரு. ஏன் மூசா அப்படி செஞ்ச? உங்க அப்பா தானே, அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிருக்கலாம்ல. பேசிருக்கலாம், எனக்கு மட்டும் பாசம் இல்லையா என்ன? ஆனா நான் அப்படி பேசியிருந்தா என்னோட சூழ்நிலை, நான் வாழற வாழ்க்கை எல்லாத்த பத்தியும் சொல்ல வேண்டி வரும். அப்புறம் அவரு எனக்காக கஷ்டப்படுவாரு. அம்மா பாட்டி எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடும். அப்புறம் நான் அந்த பாட்டில் அடைய என்னால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது. அதுக்காக எத்தனை நாள் தான் நீ தலைமறைவா வாழ முடியும்? எனக்கு மட்டும் தலைமறைவா வாழணும்னு ஆசையே என்ன? வேற வழியே இல்லையே. இப்ப நான் வீட்டுல இல்லங்கிறது சின்ன கவலை தான் அவங்களுக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல நான் சந்தோஷமா வாழறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அதை நான் கெடுக்க விரும்பல. புரியுது மூசா, உன் நிலைமைய பத்தி எங்களால பரிதாபப்பட முடியுது. ஆனா உன் கஷ்டங்களை தீர்க்க எங்களால உதவி செய்ய முடியலையே. நீங்க ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். அதுதான் நீங்க 2 பேரும் எனக்கு செய்யற உதவி. நிச்சயமா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவோம். எனக்கு அது போதும். சரி, டைம் ஆயிடுச்சு, நீங்க ஸ்கூலுக்கு போங்க. நாம அப்புறமா சந்திப்போம். பை மூசா. பை. ஏண்டா வரும்போதே காட்டு கத்து கத்துற? காட்டு கத்து கத்துறமா, வீட்டு கத்து கத்துற. இந்த வீட்டோட மானம் போகுது. உன் பேர இருக்கானே, நான் பெத்து வச்ச புள்ள, யாரு வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு முறவாசல் வேலை செய்யறாமா? மூசாவா? ஆமாமா, அவனேதான். அவ அப்படியெல்லாம் செய்யவே மாட்டான்டா. செய்யறான். ஏண்டி, என் பேரனே காய்கறி வாங்க கடைக்கு அனுப்பிச்சா? அந்த வேலை செய்யறதுக்கு தான் உங்க புள்ள இருக்காரு. என் புள்ளைய நான் எது கடைக்கு அனுப்பணும்? பாத்தியம்மா, அவளும் காய்கறி வாங்க அனுப்பல, நீயும் அனுப்பல. அப்ப அவன் யார் வீட்டு காய்கறி வாங்கிட்டு போறான்? இன்னைக்கு அவன் வரட்டும், அவனை உதைக்கிற உதையில உண்மையா கக்கறனா இல்லையான்னு பார். ஏங்க, நீங்க பார்த்தது நம்ம புள்ள தானா? ஆமண்டி, அவன் நம்ம புள்ளதான். நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவனும் என்ன பார்த்தான். நான் மூசான்னு கூப்பிட்டப்ப ஒரே ஓட்டம், ஓடி மறைஞ்சிட்டான். ஒரு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறாங்களா? எப்பா பாரு சத்தம் போட்டுக்கிட்டு. இது என்ன வீடா இல்ல மார்க்கெட்டா? மூசா, இவ்வளவு நேரம் நீ வீட்லயே இருந்த? இல்ல, காட்டுல இருந்தேன். இப்பதானே உங்க கண்டதுன்னு மாடியில இருந்து வரேன். ஆமா, என்ன கேள்வி? டேய், போய் சொல்லாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரோட்ல நீ காய்கறி கூடையோட நடந்து போகல? போகல. நான் கூப்பிட்டப்ப நீ திரும்பி பார்க்கல? பார்க்கல. நான் கிட்ட வந்தப்ப நீ ஓடி போகல? இல்ல. என்ன இது தொண தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டு? டேய்,
பேசுறியா நீ உன்னை நிறுத்துறா. நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாரும் ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுறீங்க. மூசாவுக்கு நம்ம கிட்ட இல்லாத விசேஷ சக்தி உண்டு. அதை வச்சுதானே அவங்க கிட்ட விளையாடி இருக்கான். என்னப்பா சொல்ற நீ? டேய், அவன் ஒரே சமயத்துல பல இடத்துல பல ரூபத்துல இருக்க முடியும். இன்னைக்கு ஒரே ரூபத்துல 2 இடத்துல நீ பார்த்திருக்கிற. அதுதான் குழம்பி போயிருக்கிற. அது புரியாம அவனை அடிக்க போறியாடா? நிஜமாவா மாமா சொல்றீங்க? அதான அவகிட்ட இருக்கிற விசேஷ சக்தியே. ஏண்டா ராசா, உங்ககிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது இப்போதான் தோணுது, தாத்தா ஒண்ணு சொன்ன பிறகு. மூசா, என் அருமை மகனே, உன்னுடைய சக்தி தெரியாம உன்னை அடிக்க வந்துட்டேன்டா. சாரிடா கண்ணா. இட்ஸ் ஆல்ரைட் பா. எல்லாத்துலயும் உங்களுக்கு அவசரம். உள்ள வாங்க, கவனிச்சுக்கிறேன். கூப்பிடுறால போயாண்டா. என்னங்க, மூசாவுக்கு இன்னும் ஏதாவது விசேஷ சக்தி இருக்கா? இப்ப அதெல்லாம் சொல்ல மாட்டேன். போய் டீயை போடுறேன். நீ மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கோ. யோ பர்சே, உன் புள்ளைகிட்ட சொல்லி வை, இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணான்ட்டு. அப்புறம் நான் பேஜாராயிடுவேன். ஏய், ரொம்ப ஓரம் சொல்லாதடா. ஒரிஜினல் மூசாவை தாண்டா ஜில்லா பார்த்திருக்கிறான். டூப்ளிகேட். அது புரியுது. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் புரியல. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு வழி பண்ணலாம். வழி பண்றேன்ட்டு நீ பாட்டு போய்கிட்டே இரு. உன் பேரை மட்டும் என் கண்ணுல படட்டும். அவனை நான் ஒரு வழி பண்றேன். வர வர அவனால வர டார்ச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன கணக்கு? நான் வந்தது கூட கவனிக்காம ஏதோ பலமா கணக்கு போட்டுட்டு இருக்க. நம்ம எதிர்காலம் வளமா இருக்கணும்னா நான் பலமா கணக்கு போட்டு தானே ஆகணும். ஆடம்பர செலவை குறைச்சி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணா எல்லா குடும்பமும் வளமாவும் இருக்கலாம், நல்லாவும் இருக்கலாம். இது பாருங்க, சிக்கனங்கிற பேர்ல கஞ்சத்தனமா வாழ்றதுக்கு என்னால முடியாது. சில நேரத்துல கஞ்சத்தனமா இருக்கிறதுலயும் தப்பு இல்ல. இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் கஞ்சிக்கே கஷ்டப்பட வேண்டி இருக்கும். எந்த வசதி இல்லாம ஆசைப்பட்டா தப்பு. நமக்கு தான் எல்லா வசதியும் இருக்கே. எப்படி சொல்ற? என் வருமானத்தை தவிர்த்து வேற என்ன இருக்கு? பூர்வீக சொத்தா நமக்கு நிலமோ வீடோ இருந்தா அதை வித்து உனக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவேன். இப்பவும் ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வசதியா வாழலாம். எப்படி? அப்படி கேளுங்க, சொல்றேன். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. அதுல ஒருத்தர் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏசி கொண்டு வந்து ஃபிட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. அப்படியே வரும்போது ஒரு செட்டு வைரத்தோட புது டிசைனா கொண்டு வரேன்னு இருக்காரு. பலே பலே. அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்ணாரு, 1000 ரூபாய் நோட்டு இல்ல, அது ஒரு கட்டு அப்படியே கொண்டு வந்து தரேன்னு இருக்காரு. பேஷ் பேஷ். அவங்க குடுக்குற அன்பளிப்புக்கு பதிலா அவங்க கேக்குற சின்ன உதவிகளை செஞ்சா மட்டும் போதும். என்ன உதவி? முதல்ல வந்தவரோட பையன் யார் மேலயோ காரை மோதிட்டானா. குறுக்க வந்தவரு வயசானவர் போல இருக்கு, உடனே போட்டுன்னு போயிட்டாராம். நீங்க அந்த பையன் மேல கேஸ் போடாம அரெஸ்ட் பண்ணாம விட்டுடணும். போனவர் வயசானவர் தானங்க, அந்த குடும்பத்துக்கு 10,000 20,000 குடுக்குறோம்னு சொல்றாங்க. பாவங்க, சின்ன வயசு பையன், வாழ வேண்டியவன். சரி, அடுத்த கேஸ்? இது அதை விட சின்ன கேஸுங்க. ஏதோ சரக்கு காய்ச்சி பொழைக்கிறானா. ஐயா கொஞ்சம் கண்டுக்காம விட்டு சொல்லுங்கன்னா பாவமா இருந்ததுங்க. அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிறது உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருங்களேன். சரின்னு சொல்லுங்க. சரின்னு ஒரே வார்த்தையில பதில் எதிர்பார்க்கிற, அப்படித்தானே? அதேதான். சாரி. என்ன அப்படி பாக்குற? இப்ப நான் சொன்னதும் ஒரே வார்த்தை தான். இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். அந்த கார்ல அடிபட்டது நானா இருந்தா 10,000மோ 20,000மோ வாங்கிக்கிட்டு கேஸ் போடாம விட்டுருவியா? இல்ல கள்ளச்சாராயம் காசுறவங்க கிட்ட கையேந்தி காசையும் வாங்கிக்கிட்டு அப்படியே நானும் ஒரு ரவுண்டு சரக்கு ஏத்திட்டு வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமா? இது ரெண்டும் உனக்கு சந்தோஷத்தை தரும்னு நீ மனசார சொல்லு. நான் இப்பவே நீ எதிர்பார்க்கிற வார்த்தையை சொல்லிடுறேன். நல்லா பேச கத்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி பேசுறதுனால மட்டும் உங்களுக்கு சாதனையாளர்னு விருது கொடுத்து யாரும் பாராட்டு விழா எடுக்க போறது இல்ல. இது பாருங்க, நீங்க பதவியில இருக்கிற வரைக்கும் தான் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. பதவி போயிட்டா
வித்த காட்டுறவன் கையில இருக்கிற பல்லு புடுங்கின பாம்பு. என்ன சிரிக்கிறீங்க? இந்த விஷயத்துக்கு நீங்க சரி சொல்ற வரைக்கும் உங்களோட நான் ஒரு வார்த்தை கூட பேச போறது இல்ல. ஆமா. அப்பா அம்மா பேசுறதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். நீங்க வருத்தப்படாதீங்க டாடி. நல்லவங்களுக்கு சோதனை வரும், ஆனா கடவுள் அருளால அது சீக்கிரமாவே சரியாயிடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. அம்மாவோட பேராசைக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். எப்படி? நாம உடனே போய் மூசாவை பார்க்கணும். ஒன்னதான் வேற இடத்துக்கு மாத்திட்டாங்களே, ஞாபகம் மறுபடியும் இங்க வந்துட்டியா? யோ தொப்ப, கூடிய சீக்கிரம் இதே ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரா வருவேன். அப்ப தெரியும் எனக்கு ஞாபகம் வருதா இல்லையான்னு. வேலையை பாரு. வாணி, சி, ஜானி, ஜானி. என்ன மாட்டி விட்டுட்டு எந்த முகத்தோட வந்து பார்க்க வந்த? என் மேல எந்த தப்பு இல்லைன்றத கூடிய சீக்கிரத்தை நீ புரிஞ்சுக்குவ. இப்ப கூட வட்டத்துக்கிட்ட உன் விஷயமா தான் பேசிட்டு வரேன். தலைவர் வந்தோடனே வெளியே எடுத்துடலான்னு சொன்னாரு. அப்புறம் வக்கீல் வரதராஜன் கிட்ட உன் கேஸ் விஷயமா பேசினேன். இந்த கேஸை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுறேன். அப்படியே ஒருவேளை என்னை மீறி அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா கூட பிச்சு பிச்சுறேன்ட்டாரு. வேற என்ன சொன்னாரு? 2 நாளா வயிறு சரியில்லைன்னு சொன்னாரு. அதையும் என்கிட்ட சொல்ற? நீ தானே அவர் வேற என்ன சொன்னாருன்னு கேட்ட. மறைக்காத, உனக்காக நான் எவ்வளவு வேலை பண்றேன் தெரியுமா? மாசம் மாசம் மாமூல் வாங்குறிய, இத கூட பண்ணலாம் விட்டுருவோமா? சும்மா பேசாத. அன்னைக்கு அந்த கோதண்டத்துக்கிட்ட நீ வாயின கடி இது அடி. ராமோகன், அதை மட்டும் ஞாபகப்படுத்தாது, வலிக்குது. ஞாபகப்படுத்தினாலே வலிக்குதுன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு அடிச்சிருக்கான்னு பாரு. வலிச்சது உடம்பு இல்லப்பா, மனசு. ஆனா நீ என்ன பண்ண முடியும்? உன்னால அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நீ தான் உள்ள இருக்கே. இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வெளியில வந்த உன்ன முதல் வேலையா ஜெயில் ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டு வெளியே போவேன் தானே? இது கூட எனக்கு தெரியாதா? அது இல்லையா, கோதண்டத்தோட கணக்கு தீர்த்த போறேன். ஏற்கனவே அவனுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க. மிச்ச அமௌண்ட்டையும் கொடுத்து அவன் கணக்கு செட்டில் பண்ண போறியா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே கொன்னலாம் போல இருக்கு. கோதண்டத்தியா? இல்ல, ஒன்ன எதையாவது புரிஞ்சு நடந்துக்கிறியா? நான் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு தான் நடக்கிறேன். ஆனா சில சமயம் நடக்கிறதா எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னையா சொல்ற? அதாவது கோழையா இருந்த அந்த கோதண்டம் ஆபீசர்ஸ் அட்டென்ஷன் சொன்னே தொடர்ந்துங்கிற அந்த கோதண்டம் இன்னைக்கு இப்படி ஒரு வீரமானதுக்கு என்ன அர்த்தம்? எப்படி ஒரு பட்டு பூச்சி பறந்தானது? வசனம் பேசணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு பேசாத. வெளியில வந்த உடனே நான் யாருன்னு தெரியும். நீ உள்ள இருக்கும் போதே நீ யாருன்னு எனக்கு தெரியும். உன் பேர் ஜானி, கரெக்டா? யோ, உன்னை நடுத்தருல நிக்க வச்சு சுடுனியா? ஏற்கனவே என்ன டிராபிக் மாத்தி நடு ரோட்ல நிக்க வச்சு அந்த சூரியன் சுடுறான். நீ வேற சேர்ந்து என்ன சுடணும்னு ஆசைப்படுறியா? ஐயோ, நான் வேதனைப்படுறது உனக்கு வேடிக்கையா இருக்கா? பின்ன யாராவது ஒருத்தர் வேதனைப்பட்டா அதை பார்த்து சிறியன் வள்ளுவர் அன்னைக்கே எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காம சீக்கிரமா வெளியில கொண்டு வர வழிய பாரியா. வெளியே வந்ததும் கோதண்டம் மேல போயிடு. நீ ஏற்கனவே உள்ள போனதாலதான் அந்த கோதண்டம் கான்ஸ்டபிள் பொசிஷன்ல இருந்து மேல போய் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்கான். இப்போ நீ வெளியே வந்து அவனை ஐஜி போஸ்டுக்கு போக வைக்க போறியா? யோ, அவனை கொன்னு குழி தோண்டி புதைச்சிடுவேன். பத்தாது, உன் மேல மறுபடியும் எல்லாருக்கும் பயம் வரணும். ஒரு ரவுடியை கண்டு மத்தவங்க பயப்படுறது அவனுடைய மிகப்பெரிய ஆயுதம். என்னையா பண்ண சொல்ற? அவனை கொன்னு குழி தோண்டி புதைச்சா அவனுக்கு வலிக்காது. அதனால முதல்ல குழி தோண்டி அவனை புதைச்சு அப்புறமா கொன்னுடு. எப்படி? நல்ல யோசனையா இருக்க. கோதண்டத்தை தீர்த்து கட்ட போறது நீ. ஆனா வேற யாரும் தீர்த்து கட்டின மாதிரி கேஸை ஜோடிச்சு அந்த கேஸையும் நானே கண்டுபிடிச்சு இதே ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் ஆயிடும். அப்புறம் இந்த ஊரே நம்ம ராஜ்யம் தான். ஆனா நம்ம 2 பேரும் எசக பெசக ஏதாவது பண்ணோம், அப்புறம் 2 பேருமே பூஜ்யம் ஆயிடுவோம். பொறுப்பை என்கிட்ட விட்டல, நான் கிளீனா முடிச்சிடறேன். ஜானி, நீ விடுதலை வெளியே வர அன்னைக்கு நான் வந்து உன்னை வரவேற்கிறேன். தேங்க்யூ. வெல்கம். என்னடா அன்னைக்கு நான் தனியா வரும்போது அந்த மூசா கூட சேர்ந்து என்னை அவமானப்படுத்தினாங்களே, கௌரி கௌதம் அவங்க வந்துட்டு இருக்காங்கடா. இப்போ நம்ம யாருன்னு காட்டணும். ஓகே ஓகே, கலக்கிடுவோம்டா.
எங்க போறீங்க? எங்களுக்கு வழி விட்டா உங்களுக்கு நல்லது, இல்லனா அடிபடுவீங்க. ஏய் தோடா, மனசுல அப்படியே பெரிய வைஜெயந்தி ஐபிஎஸ் நினைப்பு. ஏய் எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அன்னைக்கு மூசா இருக்கிற தைரியத்துல என்னை அவமானப்படுத்தின. இப்போ ஏன் டன் அந்த மூசாவை வந்து காப்பாத்த போறான். உங்க 3 பேர் நானே சமாளிப்பேன். இதுக்கு மூசா எதுக்கு? கௌதம், நாம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். நமக்குள்ள சண்டை பண்ண கௌதம். பாலு, நான் எப்பவுமே உன்னை எளிமையை நினைக்கிறது இல்ல. நீ எங்களோட பர்சனல் விஷயத்துல தலையிடாத வரைக்கும் நாம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். சி கையறா. ஏன் தகுதிக்கு ஒன்னையெல்லாம் ஃப்ரெண்டா ஏத்துக்க முடியாது. என்னை பத்தி நானே சொல்லக்கூடாது. என்ன பகச்சிக்கிறது அவ்வளோ நல்லது இல்ல பாலு. வாழ்க்கைனா எதிரி இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். ஒன்னு ஒழிக்கிறது தான் என் வேலை. அது உன்னால முடியாது பாலு. சவால் சவால் பாப்போம், வாங்கடா போலாம். என்ன மூசா, உன் சத்திய காட்டி அவங்க கை கால உடைப்பேன்னு நினைச்சா இப்படி சவால் விட்டு நிக்கிற? ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நான் ஆத்திரப்பட்டு என்னோட சக்தி அவன்கிட்ட காட்டிட்டா அவனுக்கு பயம் வந்துரும். என் ரகசியமும் அவன் தெரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் எப்ப வேணும்னாலும் அவன் கிட்ட நட்டுக்கிட்ட என்ன பத்தி அவன் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு நான் சொல்லவா வேணும்? புரியுது மூசா, நீ என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். சரி சரி, நீங்க என்ன இந்த பக்கம்? உன்னை பார்க்க தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம். என்னாச்சு? என்ன ஏதாவது ப்ராப்ளம்? வர வர அம்மாவோட போக்கு ரொம்ப மோசமாயிடுச்சு. வீடு தேடி வரவங்க கிட்ட வாய் கூசாம லஞ்சம் கேக்குறாங்க. இன்னைக்கு கூட ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், ஒரு சாராய காய்ச்சற கேஸ் வந்துச்சு. அதுல சம்பந்தப்பட்டவங்க 2 பேரை காப்பாத்துறதுக்காக அம்மா லஞ்சம் கேட்டிருக்காங்க. நாளைக்கு காலையில அம்மா அவங்க கிட்ட கை நீட்டிட்டா அப்புறம் அத நினைச்சு கூட பார்க்க முடியல. நீதான் மூசா எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். கவலைப்படாம இப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. நாளைக்கு காலையில உங்க அம்மா லஞ்சம் வாங்க விடாம நான் பாத்துக்கிறேன். நிஜமாவா? ஆமா, பிராமிஸ். தேங்க்யூ மூசா. ஆமா, நீ எப்படி எங்க அம்மாவை லஞ்சம் வாங்காம தடுக்க போற? அதுதான் சஸ்பென்ஸ்.